கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2009 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி, சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிற பொழுது, ஒருவேளை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக இருந்த பொழுது கர்த்தரை மறந்திருக்கலாம், கர்த்தருடைய வழிகளை மறந்திருக்கலாம், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் விடுதலையை கர்த்தர் கொடுத்த பின்னாடி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து வாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், நிச்சயமாய் உங்களை விசாரிப்பார். உன் துன்பம், உன் துயரம், உன் வேதனை எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் உன்னை விசாரிப்பார். நீ கர்த்தரை குறித்து விசாரித்து வருவாயானால் கர்த்தர் உன்னை விசாரித்து ஏற்றுக்கொள்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் விசாரிப்பாரற்ற சீயோனை போல இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரித்து வந்ததை போல இன்றைக்கும் தடுமாறி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவிடத்திலே வர கிருபை செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.